விவசாயி, என்ஜினியர், அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722250. நேர்களே வணக்கம். இது சாணக்கியா. இன்று நம்மோடு கல்வியாளர் டாக்டர் காயத்ரி அவர்கள் இணைந்திருக்கிறார். கேட்பது நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம். நம்ம பாக்குறோம், இன்னைக்கு ஒரு ரிசல்ட்ஸ் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கிறத பாக்குறோம். அதை வைத்து ஒரு கான்ட்ரவர்சி நம்ம பாக்குறோம். ஒரே சென்டர்ல எழுதினவர்கள் பலர் சென்டம் எடுத்திருக்கிறார்கள். இந்த 10th 11th 12th இதுல பாக்குறோம் இந்த பேட்டர்ன். நம்ம முன்னாடியே தெரியும், நம்மளுடைய திருச்செங்கோடு, நாமக்கல் இது போன்ற சென்டர்கள்ல எப்பவுமே அதிக அளவிலான அந்த சென்டம் பெர்சன்டேஜ் ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா இருக்கும் அப்படின்ற பிம்பம் ஒரு கட்டத்துல இருந்தது. அது நடுவுல தணிந்தது. இப்ப பாக்குறோம் திருப்பி ஸ்லோலி அந்த ட்ரெண்ட் கேட்சப் ஆகுதோ அப்படின்ற பாயிண்ட் இருக்கு. இது பத்தின உங்களுடைய பார்வை? ஃபர்ஸ்ட் நமக்கு யாருக்குமே அதை பற்றிய ஒரு அவேர்னஸே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் தான் நமக்கு அந்த செய்தியை பார்க்கும்பொழுது இப்ப நமக்கு டக்குன்னு ஆமா இல்ல, இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. நீங்க ரொம்ப கரெக்டா கனெக்ட் பண்ணீங்க. அதே மாதிரி நாம கனெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் இன்னும் 2 இருக்குது. இதே போலதான் நீங்க பார்த்திருப்பீங்க, நீட் தேர்வுல ஒரே சென்டர்ல இருந்து நிறைய பேர் 720க்கு 716 718 மார்க் எடுத்தாங்க அப்படிங்கறத பார்த்தோம். அப்பொழுது நாம இதே டவுட்ட தமிழகம் எழுப்பியது. தமிழகம் எழுப்புனது எல்லாம் அதுக்கப்புறம் தான் எல்லாரும் பேசணும். கண்டிப்பா அந்த பீகார்ல ஒரு சில சென்டர்ல அந்த மாதிரி இருந்தது. ஒரு சென்டர்ல இருந்து குறிப்பிட்டு நிறைய பேர் above 700 எடுத்தாங்க அப்படிங்கறத பார்த்தோம். அதே போல இதே தமிழ்நாட்டுல சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல டிஎன்பிஎஸ்சி தேர்வுல ஒரே சென்டர்ல இருந்து அதிக பேர் அதிக மதிப்பெண்கள் எடுத்து கிளியர் பண்ணதை நம்ம பார்த்தோம். அப்பதான் அது மேல குவெஸ்டின் ரைஸ் பண்ணி அதனுடைய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பொழுதுதான் அவ்வளவு பெரிய ஊழல் அதுல நமக்கு வெளியில தெரிய வந்தது. நீட்டிலும் அதற்கு பிறகுதான் அந்த குவெஸ்டின் பேப்பர் அங்க லீக் பண்ணதாக இருக்கட்டும், அங்க உட்கார்ந்து ஆன்சர் பண்ணதாக இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு தெரிய வந்தது. அப்ப நமக்கு அதோட கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய பொறுப்போ ரெஸ்பான்சிபிலிட்டியோ நமக்கு இருக்கு. பிகாஸ் ஒரு அயோட்டோ ஆஃப் டவுட் கூட அதுல இருக்க கூடாது அப்படிங்கிறதுதான் எல்லாருமே நினைக்கக்கூடிய விஷயம். கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைகள் பரீட்சை எழுதுறாங்க, இன்னொருத்தர் ஒரு காப்பி அடிக்கவோ இல்ல குவெஸ்டின் பேப்பரை கொடுத்தோ இல்ல வேற விதமாகவோ, நான் ரொம்ப எளிமையா சொல்லுவேன், இன்னைக்கும் அதுல சாத்தியம் இருக்கு. நீங்க எல்லாம் முடிச்சு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் மாத்தி போட்டு கூட வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா நீங்க எந்த இடத்துலயும் யாரையும் போய் ரீச் பண்ணி வேற எதுவுமே செய்ய தேவையில்லை. உள்ளுக்குள்ள இருக்கிற டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் நினைத்தால் உங்களுடைய மதிப்பெண்களை மாற்ற முடியும். அப்படி இருக்கும்போது நாம இத டவுட் படுறத நம்மள டவுட் படக்கூடாது. உனக்கு டவுட் இருக்கா, அதை கிளாரிஃபை பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு இருக்குன்னு சொல்லணும். நாம பேசுற இந்த நேரத்துல இன்னைக்கு 10th ரிசல்ட் வந்துருச்சு. அன்பில் மகேஷ் பையாமொழி அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்றாரு, நீங்க என்னங்க இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க, நம்ம இதுல இவ்வளவு பிள்ளைங்க 100 வாங்கியிருக்குன்னு நீங்க சந்தோஷப்படணும்ல, எப்படி நீங்க இப்படி டவுட் பண்றீங்க, நீங்க போய் பின்னாடி ஒர்க் பண்ணிட்டு வாங்க, இதுக்கு முன்னாடி இந்த சென்டர்ல எவ்வளவு மார்க் எடுத்தாங்க, இப்ப எவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறாங்க. இதை அண்ணாமலை சார் சொல்லும் போது, நான் அரசியலுக்காக இதை சொல்லல, அண்ணாமலை சார் டேட்டா சொல்லும் போது சொல்லுவாங்க, தலைவா நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு வாங்க தலைவா, என்கிட்ட எல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லுவாருல்ல. அப்போ அவரை பரிகசிச்சாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, அவர் சொல்றாரு, நாம இன்னைக்கு இத்தனை கனெக்ஷன் கொடுக்குறோம், நீட் கொடுக்குறோம், நீங்க சொல்றீங்க, நான் சிவகங்கை டிஎன்பிஎஸ்சி சொல்றேன், இத்தனை சொல்றோம். இதற்கு முன்னாடி அந்த ராசிபுரம், நாமக்கல் அந்த மாதிரி இடங்கள்ல ஒரு கிளஸ்டரா இருந்த விஷயம் இன்னைக்கு செஞ்சியில வந்திருக்கு. இது இது வரைக்கும் இந்த மாதிரி இடத்துல வராத ஒரு விஷயம் அப்படிங்கும் போது நமக்கு இன்னும் டவுட் வருது. அப்ப அவர் சொல்றாரு, முதல் கட்ட விசாரணையை நாங்களே முடிச்சிருக்கோம், எவ்வளவு டீச்சர்ஸ் அங்க இருந்தாங்க, அவங்க கெமிஸ்ட்ரி டீச்சரா உள்ள இருந்தாங்களா வெளியில இருந்தாங்களான்றத முடிச்சிருக்கோம், நாங்க அதை இப்ப சொல்லல அப்படிங்கிறாங்க. ஏன் நீங்க இப்ப சொல்ல மாட்டீங்க, வெளியிடுங்க, அங்க இந்த சூப்பர்வைசர் இருந்தாங்க, இவங்கதான் இருந்தாங்க, கொஸ்டின் ஆன்சர் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, கண்டிப்பாக சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்கும்ல, காமிங்க, நீங்க அதை நாங்க நம்பத்துக்கு தயாரா இருக்கோம். அப்போ எப்படி அருண் அவர்கள் ஒரு இஷ்யூ வரும்பொழுது, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ வரும்போது யார் அந்த சார்னு கேட்கும்போது 2வது நபர் யாருமே இல்ல அப்படின்னு அவரே சொல்றாரு. விசாரணையே நடத்துறதுக்கு முன்னாடி
அப்படி யாருமே இல்ல அப்படிங்கறத அவர் ஃபைனலைஸ் க்ளோஸ் பண்றாரு. அப்ப நீங்க க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இன்வெஸ்டிகேட் பண்றதுக்குள்ள வாய்ப்பே இல்லாம போகுது. நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி யாரும் இல்லைன்னு சொல்லுங்க, நாங்க அதை மனப்பூர்வமா ஒத்துக்கிறோம். ஏன்னா சட்டம் சொல்லுது, விசாரணை சொல்லுது, நான் அதை ஏத்துக்கிட்டுதான் ஆகணும், அதுக்கு வேற வழி இல்லை. ஆனால் விசாரிப்பதற்கு முன்னாடியே இன்னொரு நபர் இல்லைன்னு நீங்க சொல்றதை நாங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது? அதே போலதான் அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்றத ஏத்துக்கொள்ள முடியாது. நீங்க விரிவான விசாரணை நடத்தி ரிப்போர்ட் கொடுங்க, நம்ம அதை சரியா இருக்குதா இல்லையா, நமக்கு எப்படி இருக்குது. நான் உனக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 167 பேர் அப்படிங்கிறது ஒரு சாதாரண நம்பர் இல்ல. அப்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல ஒரு குழந்தை படிக்குது, அது படிச்சு 100க்கு 100 வாங்குது. இன்னொருத்தர் இன் தட் கேஸ் ஏதாவது ஒரு விதத்தில் மால் பிராக்டிஸ் பண்ணி அதை வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த படிக்கிற குழந்தையோட மொராலிட்டி கெட்டு போகாதா? அப்ப அதை இல்ல நீ செஞ்சது சரிதான், உனக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் இந்த அரசுக்கு இருக்குல்ல. ஓகே, இது எப்படி மேம் திடீர்னு செஞ்சி போன்ற இடங்கள்ல இந்த பேட்டர்ன் வருது? முன்னாடி நீங்க நம்ம சொன்னது போலவே நாமக்கல், திருச்செங்கோடு இந்த கிளஸ்டர் இருந்தது. நடுவுல ஒரு பாஸ், அந்த பாஸுக்கு அப்புறம் அப்படியே ஸ்லோலி ஷிஃப்ட் இப்போ செஞ்சி. இது ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த இதுல கோச்சிங் சென்டர்ஸ் அதிகமாயிடுச்சு அப்படி பார்க்கணுமா, இல்ல எக்ஸாம் மார்க்ஸ் அந்த சென்ட்ரிக்கா திருப்பி ஸ்கூல்கள் அப்படி போயிட்டாங்க? குறிப்பா இந்த 11th படிப்புக்கான முக்கியத்துவம் இல்லாமல் போன இந்த 2-3 வருடத்துல இதற்கப்புறம் திருப்பி இந்த 10th and 12th மார்க்கெட் ஏறி இந்த 11th முக்கியத்துவம் நடுவுல வந்தது. 11th எக்ஸாம் படிக்கணும், அதோடைய மார்க்ஸும் எடுத்துப்போம் அப்படின்றது. அந்த முக்கியத்துவம் போனதுக்கு அப்புறம் இப்ப திருப்பி அதை பழைய நிலையே வந்துருச்சு. அப்படி முக்கியத்துவம் போயிருந்ததுன்னா நீங்க 11th பப்ளிக் வச்சிருக்க மாட்டாங்கல்ல. நீங்க அந்த 11th வந்ததனுடைய அவசியம் என்ன இருக்கு? நான் எப்போதுமே சொல்லுவேன், நீங்க டீச்சர்ஸுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலா ஸ்டூடெண்ட பனிஷ் பண்ணிட்டீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, 11th பாடத்தை பையன் படிக்க மாட்டேன்னு சொன்னானா ஸ்கூலோ டீச்சரோ நடத்த மாட்டேன்னு சொல்லிச்சா? ஸ்கூலோ டீச்சரோ தானே நடத்த மாட்டேன்னு சொன்னாங்க. எந்த குழந்தை நான் 11th படிக்காம டைரக்டா 12th படிப்பேன்னு சொல்லுச்சு? அப்ப நீங்க சரி பண்ண வேண்டிய இடம் எதாக இருந்தது? பள்ளிக்கூடமும் அந்த ஆசிரியர்களும். ஆனா நீங்க யார பனிஷ் பண்ணிட்டீங்க? பிள்ளைகளை பனிஷ் பண்ணிட்டீங்க, பப்ளிக் எக்ஸாம்னு வச்சுட்டீங்க. இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கை 9ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் செமஸ்டர் பேட்டர்ன் சொல்லுது, உங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்போ யூ வாண்ட் டு பனிஷ் த ஸ்டூடெண்ட், நாட் த டீச்சர்ஸ் ஆர் த ஸ்கூல். இந்த இடத்துல நீங்க எக்ஸாக்டா கேட்டீங்கல்ல, பள்ளிக்கூடங்கள். எனக்கு அங்க 3 டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருந்ததாக சொல்றாங்க. அந்த 3 ஸ்கூல்ஸ் நீங்க அனலைஸ் பண்ணணும். அந்த 3 ஸ்கூல்ல எப்படிப்பட்ட பின்புலம் கொண்டது, மதிப்பெண்களுக்காக என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சு வந்திருந்தாங்கன்னா நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். அப்படி இல்லாமல் ஒரு நெகோசியேஷன்ல இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சந்தேகம் வந்துருச்சு, ஒரே சென்டர்ல 167 பேருங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. சோ எனக்கு அந்த ஸ்கூல்ஸ் 3 டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்றாங்க. அப்ப அந்த 3 ஸ்கூல்ஸையும் நீங்க அனலைஸ் பண்ணணும். அது கவர்மெண்ட் எய்டடா, கவர்மெண்டா, பிரைவேட்டா? பிரைவேட்னா அவங்க எந்த மாதிரி உள்ள விஷயங்களை எல்லாத்தையுமே நீங்க அனலைஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு அதோடைய உண்மையான பின்புலம் தெரியும். ஆனால் இவர்கள் சொல்றது எல்லாமே இப்பயே எல்லாத்தையும் முடிச்சுட்டேன்னு சொல்ற மாதிரி இருக்கே தவிர அதோடைய பின்புலத்தை ஆராய்வதற்குரிய மெஷர்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் எடுத்தாங்களான்றது நமக்கு தெரியல. ஓகே மேம், இது ஒரு முக்கியமான விஷயம்னா பக்கத்துல இன்னொரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஆளுநர் அவர்கள் அவருடைய ஆளுநர் மாளிகையில பெரியார் யூனிவர்சிட்டியுடைய துணைவேந்தராக இருந்தவருக்கு ஒரு ஒரு உபசரிப்பு விழா நடத்துறாரு. அதை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் ரொம்ப இறங்கி கடுமையாக விமர்சிக்கிறார். அது ஒரு சர்ச்சையான மாதிரி நம்ம பாக்குறோம். அது தடிந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியத பார்க்கிறோம். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆளுநர் மீதான அமைச்சர்களுடைய அந்த அவருடைய மதிப்பு கொடுப்பது, அது முன்னாடி திரு பொன்முடி அவர்கள் இருந்த போதும் ரொம்ப மோசமா இருந்தது. திரு கோவிசெழியன் அவர்கள் இருக்கும் போதும் இது ஒரு ஒரு விமர்சன பார்வையாகி நிற்கிறது. இது எப்படி கரெக்டான போக்குல போதா? சமூக நீதி பேசுற திமுக கட்சிக்கும் அடுத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே கிடையாது.
ஓகேங்களா? எப்போதுமே அவர்கள் இப்படிதான் பிஹேவ் பண்ணியிருக்காங்க. நீங்க அப்படி பிஹேவ் பண்ணலனா தான் ஆச்சரியப்படணும். ஆஹா! ரொம்ப நல்லா இவங்க ட்ரீட் பண்ணிட்டாங்களே! அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படலாம். மத்தபடி அவங்களோட யூசுவல் ஹேபிட்டே அதுதான் வச்சுக்கோங்களேன். இங்க பிரச்சனையே ம். எப்படின்னா, என்னை பொறுத்தவரைக்கும் வைஸ் சான்சலர் ஜெகநாதன் அவர்களுக்கும், அண்ணா யூனிவர்சிட்டியில இதுக்கு முன்னாடி சூரப்பா அவர்கள் இருந்தார்கள் துணைவேந்தரா. அப்ப உள்ளதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்ல. இந்த 2 பேருக்கும் வந்த பிரச்சனை மோர் ஆர் லெஸ் சேம் தான். இது முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியினால வந்த விஷயம். பாரதியார் யூனிவர்சிட்டியில தமிழ்நாட்டுல தான் சிட்டிங் வைஸ் சான்சலர ஊழல் புகாருக்காக நிரூபிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ஜெகநாதனுக்கு மேல 3 விதமாக விஷயங்கள் அதுல சொல்லி இருக்கிறாங்க. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னு சொன்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஃபவுண்டேஷன் மூலமாக மணி மிஸ்மேனேஜ்மென்ட் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் அவர் வந்து ஒரு ஜாதி பெயரை சொல்லி அந்த லேபர் யூனியனோட பிரசிடென்ட்ட பேசினாரு அப்படின்னு சொல்றாங்க. 3வது வந்து டபுள் சேலரி வாங்கினாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுல 3த்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா அவரை கைது செய்யறதா கூட்டிட்டு போனப்போ நம்ம மறந்துடக்கூடாத ஒரு விஷயம், ஜட்ஜ் அவருடைய சொந்த ஜாமீனில் விடுவித்தார். இதுக்கு கைது செய்வதற்குரிய முகாந்திரம் இல்ல. அதனால நான் என்னோட சொந்த ஜாமீன்ல விடுறேன்னு சொன்னாரு. அப்போ அந்த இடத்திலேயே உங்களுக்கு இந்த கேஸுடைய விஷயத்த அவர் புரிஞ்சுட்டதா தான் நான் பாக்குறேன். முதல்ல உள்ள விஷயம் வந்து இந்த பியூட்டர் அப்படிங்கிற ஃபவுண்டேஷன் நீங்க பாத்தீங்கன்னா, எல்லா பல்கலைக்கழகங்கள்லயும் இன்னைக்கு வந்து நிர்ஃப், நாக் இதெல்லாம் ரேங்கிங் வந்தப்புறம் பல்வேறு அமைப்புகள் இருக்கு. ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல் மூலமாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ உள்ளுக்குள்ளாரையே கொண்டு வருது. இன்னைக்கு ஐஐடி எடுத்தீங்கன்னா 100 ஸ்டார்ட் அப்ஸ் உள்ளுக்குள்ள ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு நீங்க ஸ்பேஸ் கொடுக்கணும், கரண்ட் கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும், ஒர்க் பண்றதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும், எல்லாமே கொடுக்கணும். இதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில 20 ஸ்டார்ட் அப்ஸ்க்குள்ள ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. 20 அமைப்புகள் இந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருக்குது. பைக் எலக்ட்ரிக் பைக்ல இருந்து நீங்க பாத்திருப்பீங்க அஜித் குமார வந்து வச்சு ட்ரோனுக்கு உள்ளதுக்கு. இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி உள்ள ஃபவுண்டேஷன்ல இருந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு உள்ளதுதான். அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் அந்த பியூட்டர்ன்ற ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன் என்ன பண்ணும்னா உங்களோட ஐடியாவை ஜெனரேட் பண்றத ஹெல்ப் பண்ணும். அந்த ஐடியாவை எக்ஸ்பேண்ட் பண்ணி ப்ராஜெக்ட் ப்ரப்போசலா கொண்டு வரும். அந்த ப்ராஜெக்ட் ப்ரப்போசலை ஸ்டார்ட் அப்பா மாத்தும். ஸ்டார்ட் அப் மானிட்டைசேஷன் ஆகும்போது அவங்க டிட்டாச் ஆயிருவாங்க. டிட்டாச் ஆயிட்டு இந்த ஹெல்ப் பண்ணதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் கொடுப்பாங்க. தட் வில் பி த சீடு ஃபண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் பர்சன். இப்ப நான் போறேன், ஹெல்ப் வந்துட்டு நான் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சுட்டேன், எனக்கு ஒரு பெனிஃபிட் வருது. அதுல முதல்ல உள்ளதுல ஒரு பர்சன்டேஜ் நான் அதுக்கு அந்த ஃபவுண்டேஷனுக்காக ஒரு நிதி கொடுக்குறேன். அதை நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க பண்ற ரிசர்ச்சுக்கு சீடு ஃபண்டா கொடுப்பாங்க. இப்படி அது தொடர்ந்துகிட்டே இருக்கும். இது பல்கலைக்கழகங்கள்ல மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ்ல கூட இந்த மாதிரி அமைப்புகள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பார்க்க வேண்டியது அதுல ஃபண்ட் மிஸ் ஆயிடுச்சு. அதாவது அப்ரூவல் வாங்காம பண்ணிட்டாங்க, அதை லஞ்ச பண்ணிட்டாங்க. ஆனா ஒழிப்புத்துறை விசாரணையில் இருப்பவர்னா சொல்றாங்களே, லஞ்ச ஒழிப்புத்துறை அதுதான் சொல்றேன். விசாரணையில் அவர் இன்னி இருப்பவர். வரைக்கும் அந்த கேஸ இவங்க வந்து வாபஸ் வாங்கல. கேஸ் இன்னும் முடியல. அப்ப விசாரணை தானே. ஏங்க, குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்ட பொன்முடி அவர்கள் இவ்வளவு நாள் ஆட்சியில அமைச்சராக இருந்தாரா இல்லையா? எப்ப நீங்க அவரை நீக்குனீங்க? தவறாக ஒரு வார்த்தை மதத்தை பற்றி பேசி நெருக்கடி வந்த பிறகு நீங்க அவரை மாத்துறீங்க. ஆனா அவருடைய தண்டனைக்குரிய குற்றவாளின்னு நீங்க அவர் அமைச்சரவையில இருந்து நீக்குனீங்களா? எங்க இருந்து உங்களுக்கு அந்த தார்மீகம் வருது? நீங்க தார்மீகத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு தார்மீகம் இருக்கணும்ல. அதுவே உங்களுக்கு இல்லல்ல. செந்தில் பாலாஜியோட வழக்கை எடுத்துக்கோங்க. அந்த வழக்குல அவர் சொல்றாருல்ல, நான் லஞ்சம் வாங்கினதை திரும்ப கொடுத்துட்டேன். அப்ப நீ லஞ்சம் வாங்கினது உண்மையா இல்லையா? வேலைக்கு பணம் வாங்கினது. அப்ப நீங்க சுப்ரீம் கோர்ட் உங்களுக்கு நெருக்கடி கொடுக்கிற வரைக்கும் நீங்க அவர் அமைச்சரா வச்சுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனால் ஜெகநாதன் அவர்கள் இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. இந்த 2 பேர்ல நான் சொன்ன 2 பேர்ல ஒருத்தர் அவரே ஒத்துக்கிட்டாரு, நான் வேலைக்காக பணம் வாங்கினேன் ஆனா திரும்ப கொடுத்துட்டேன்னு. இன்னொருத்தருடைய தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அப்ப நீங்க செஞ்சது குற்றம்னு உறுதிப்படுத்தப்பட்டிருக்குல்ல. அப்ப நீங்க எல்லாமே ஒரு அமைச்சராக ஒரு ரகசியங்கள் காக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க இவர் மேல நீங்க தான் குற்றம் சாட்டிருக்கீங்க. அப்ப அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. இப்ப வரைக்கும் அதை ப்ரூவ் பண்ணிருக்கீங்களா நீங்க? 2வது எடுத்துக்கோங்க, அவர் வந்து ஜாதி பேரை சொல்லி திட்டினாரு. நான் அப்பயே அந்த
ஃபுட்டேஜ் வந்து வெளியில வந்துருச்சு. அவருடைய வாயசைப்பு அப்படி இல்ல. அதற்கும் இவர் பேசியதற்கும் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்ட்டு அப்பயே அதை பற்றிய பேச்சு வந்துருச்சு. அது ப்ரூஃப் கொடுத்திருக்காங்க. மூன்றாவதாக, இப்ப நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்றேங்க. நான் ரிட்டையர் ஆயிட்டா எனக்கு பென்ஷன் வருது. நான் இன்னொரு இடத்துல ஒர்க் பண்றேன். அதுக்குள்ள பணம் வாங்குறேன்னா நீங்க எப்படி அதை டபுள் சேலரின்னு சொல்ல முடியும்? இன்னைக்கு பல கல்லூரிகள்ல பிரின்சிபலா இருக்கக்கூடியவங்க, பிரைவேட் கல்லூரியில சொல்றேன், பிரைவேட் கல்லூரியில பிரின்சிபலா இருக்கக்கூடியவங்க அரசு கல்லூரிகளில் ப்ரொஃபஸரா இருந்தவங்க தான். வேற வேற டிபார்ட்மெண்ட்ல ப்ரொஃபஸரா இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்ல வந்து பென்ஷன் வரும். அவங்க ஒரு கல்லூரியில முனைவரா வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு பிரின்சிபலா வேலை பார்ப்பாங்க. அதே மாதிரி அவரோட பீரியட் முடிஞ்சு வைஸ் சான்சலர் ஆயிருக்காரு. இதை நீங்க டபுள் சேலரின்னு சொல்றீங்க. அப்ப அத வந்து அதுவும் உங்களுக்கு இன்னைக்கு நலிஃபை ஆயிடும். இவ்வளவு தூரம் இருக்கும் பொழுது நீங்க குற்றம் சாட்டியிருக்கீங்க. 2 வருஷம் ஆகுது. இன்னும் உங்களால அதை நிரூபிக்க முடியல. அவருக்கு வந்து பிரிவு உபச்சாரம் பண்ணது தப்புன்னு நீங்க பேசுறீங்க. இது உங்களுடைய கீழ்த்தரமான அரசியல் எண்ணத்தை காமிக்குதே தவிர, நாதன் மாதிரி உள்ளவங்க, சூரப்பா மாதிரி உள்ளவர்களுடைய அறிவை எந்த விதத்திலும் உங்களால புறந்தள்ள முடியாது, அதற்கு எதிர்கொள்ள முடியாது. அதாவது எப்படி வந்து லேடிஸுக்கு ஒருத்தரை நீங்க அசிங்கப்படுத்தணும் அப்படின்னா ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ணணும். அதே மாதிரி நீங்க ஒரு உயர்ந்த பொறுப்புல இருக்கிறவங்கள ஜாதி பேரை சொல்லி திட்டான்னு ஒண்ணு வச்சு அவங்களை அசிங்கப்படுத்திட முடியும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்ல. அப்படி ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்தது அப்படின்னு சொன்னா அந்த சட்டத்திற்கே மதிப்பில்லாமல் போவதற்குரிய வாய்ப்பு இருக்கும். அதை கேட்க வேண்டியது அந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள். இன்னைக்கு அதாவது புலி வருதுன்னு சொல்லி உண்மையிலேயே ஒரு நாள் புலி வரும் பொழுது யாரும் இல்லாமல் போவாங்களோ அது மாதிரி நீ எதுவுமே என்ன கேட்க கூடாது, கேட்டா நீ என்ன ஜாதி பேரை சொல்லி திட்டுனன்னு நான் உன்னை த்ரெட்டன் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அந்த அந்த சட்டத்திற்குரிய மதிப்பை மரியாதையை நீங்கள் உணராதவர்களாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத சமுதாயம் புரிஞ்சுக்கும். இதுல நீங்களே சொன்னபடி மேம், சூரப்பா அவர்களாகட்டும், இப்போ ஜெகநாதன் அவர்களாகட்டும், இது போல பாக்குறோம் தொடர்ந்து வந்து ஒரு விமர்சனத்துக்குள்ளாவது வைஸ் சான்சலர் அப்படின்ற போஸ்ட் தான். அதோடைய நியமனமும் வந்து பாக்குறோம் இப்போ ரொம்ப ஒரு டக் ஆஃப் வார் போயிட்டு இருக்கு. ஆளுநருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும், ஆளுநருக்கும் சிஎம்க்கும், சிஎம்ஏ வந்து வேந்தராக இருப்பார் இப்படின்னு வந்து தற்போது எந்த போயிருக்கு அப்படின்னா பிரசிடென்ட் வர்சஸ் சுப்ரீம் கோர்ட்னு ஒரு பெரிய கான்ஸ்டிடியூஷனல் கிரேட்ல போய் நிக்குது. ஸ்டார்டிங் பாயிண்ட் விதை பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல இருந்து ஆரம்பிக்குது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் இது எங்க ஆரம்பிச்சு அங்க போய் நிக்கிறது. இது உங்களால சம்ம பண்ண முடியுமா? எது சரியான பாதையாக இருக்கும்? நம்ம ஆக்சுவலா இத சம்ம பண்றதுங்கிறது இது கான்ஸ்டிடியூஷனல் ரிலேட்டடா உள்ளது. இப்ப வரைக்கும் கான்ஸ்டிடியூஷன் இந்த பவர் அவர்களுக்கு கொடுத்திருக்குது. ஆனால் என்னால ஒரே ஒரு விஷயம் சொல்ல முடியும். எல்லா சட்ட வல்லுநர்களும் சொல்றது, நாமளும் கான்ஸ்டிடியூஷனை கொஞ்சம் படிச்சதை வச்சு சொல்றோம். நீதிமன்றங்களுக்கு சட்டத்தை உருவாக்குவதற்கோ மசோதாவை சட்டமாக மாற்றுவதற்கோ அதிகாரம் இல்லை. சிம்பிளா ஒண்ணு மட்டும் சொல்லலாம். மத்த எல்லாத்தையும் ஜனாதிபதி அவ்வளவுதான். நீங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணலாம், இன்சிஸ்ட் பண்ணலாம், அட்வைஸ் பண்ணலாம், டைரக்ட் பண்ணலாம். ஆனா நீங்களே அதை பாஸ் பண்ண முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள துணைவேந்தர்களுடைய நியமனத்தில் உள்ள மசோதாவை அந்த 10ம் சட்டமாக்கப்பட்டதாக கருதப்படுகிறதுன்னு எப்படி ஒரு சுப்ரீம் கோர்ட்டால சொல்ல முடியும்னு இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்காங்கல்ல. பதில் சொல்லட்டும், சுப்ரீம் கோர்ட் பதில் சொல்லட்டும். நம்மளும் அதுதானே சொல்றோம். கான்ஸ்டிடியூஷன் அந்த பவரை அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்கன்னா ஏன் பார்லிமெண்ட்டுக்கு அந்த பவரை கொடுக்கணும்? கான்ஸ்டிடியூஷன் அம்பேத்கர் அவ்வளவு தெளிவில்லாதவரா? யோசிச்சு பாருங்க. அம்பேத்கர் அவ்வளவு தெளிவா சட்டம் இயற்றுதலை மக்கள் பிரதிநிதிகளுக்கும், அந்த சட்டம் தவறாக இயற்றப்பட்டால் அந்த சட்டத்தை மாற்றுன்னு சொல்லி நீ அறிவுறுத்துவதற்குள்ள அதிகாரத்தை மட்டும்தான் உனக்கு கொடுத்திருக்கே தவிர நீயே சட்டம் இயற்றுன்னு கொடுக்கல. நான் சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேக்குறேங்க, ஒரு லேமேனா ஒரு கொஸ்டின் கேக்குறேன். சட்ட வல்லுநர்கள் பதில் சொல்லட்டும். இன்னைக்கு இங்க டிஎம்கே ஆட்சி இருக்கு, மேல வந்து காங்கிரஸ் ஆட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்ல இங்க பிஜேபி ஆட்சி இருக்கு, மேலையும் பிஜேபி ஆட்சி இருக்கு. அதாவது நான் சேம் ஆட்சி இருக்கு. இங்க உள்ள சட்டமன்றத்துல இன்னைக்கு இனிமேல உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை மத்திய அரசு நியமிக்கும். மாநில அரசு வந்து சட்டமன்றம் வந்து இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கும் அப்படின்னு ஒண்ணு சொல்றேன். அதாவது நான் நினைக்கிறவன் தான் உயர் நீதிமன்ற நீதிபதியாக வருவாங்கன்னு நான் ஒரு மசோதா போடுறேங்க.
ஓகேங்களா? அப்ப கவர்னர் என்னோட ஆள் தானே, கவர்னர் அதை பாஸ் பண்றாரு. ஓகேங்களா? அப்ப நாங்க மாநில அரசு அதை சட்டமாக்கிடுது. மத்திய அரசு அதே சொல்லுது, நான் பார்லிமெண்ட்ல நாங்க வந்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளை நாங்கள் நியமிக்கிறோம். ஓகே, எல்லாரும் பாஸ் பண்றாங்க. ஏன்னா 2 பேரும் சேமா தானே இருக்காங்க, யாரும் எதிர்த்து குரல் கொடுக்க போறது இல்ல. அப்ப இத சுப்ரீம் கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்குமா? நான் ஒரு லேமனா, ஒரு முட்டாளாகவே நான் அந்த கேள்வியை கேட்கறதா வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல முடியும்? அப்போ நீங்க நான் இதை இயற்றிட்டேன்றதுனால நீங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? கண்ண மூடி நான் அக்செப்ட் பண்ண முடியாது. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? ஜனாதிபதியை அறிவுறுத்துவீங்க, இந்த சட்டத்தை நீங்க மாற்றி அமைக்கிறதுக்கு செய்யுங்கன்னு சொல்லலாமே தவிர, அப்ப கூட நீங்க இதை கேன்சல் பண்றேன்னு சொல்ல முடியாது. நீங்க சுயமோட்டவா எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப இதுல நிறைய இந்த மாதிரி சட்ட சிக்கல்கள் நிறைய இருக்கு. சிம்பிளா ஒரு கல்வியாளரா நான் இதை பாக்குற விஷயம் என்ன அப்படின்னா, அரசியலுக்கு அப்பாற்பட்டு கல்வி இருக்கிற வரைக்கும் தான் இந்த கல்வியில வந்து முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். எந்த இடத்துல அரசியல் வந்துருச்சோ, ஏற்கனவே தமிழ்நாட்டுல கல்வியில முழுக்க அரசியல் இருக்கிறதுனாலதான் தேசிய கல்விக் கொள்கையை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். மாநில கல்விக் கொள்கை நாங்க 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப வரைக்கும் மாநில கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு வரல, வெளியில வரல. நாங்க சப்மிட் பண்ணிட்டாங்க, வெளியில வரல. அது வந்து நிறைவேற்றப்படல, இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படல, அதுவும் நடக்கல. இந்த பள்ளிகள்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றோம்னாங்க, அதுக்கு கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐசிடிக்காக இருக்கட்டும், லைப்ரரிக்காக இருக்கட்டும், லேபுக்காக இருக்கட்டும், இன்னைக்கு சொல்றாங்க டிஜிட்டல் லைப்ரரியில தமிழ்நாடு முன்னிலையில இருக்குன்னா அதுக்கு காரணம் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஐசிடில இன்னைக்கு 50% நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிருக்கீங்க, இன்னும் மிச்சம் 50% பண்ணல. அதுக்கு காசு கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்ப அதை மறந்துடக்கூடாது. அப்போ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட இஷ்யூல கல்வி உள்ள நுழையும் போதுதான் இந்த பிரச்சனை வருது. இந்த துணைவேந்தர்கள் நியமனத்துல அந்த யுஜிசியோடைய நாமினி தான் பிரச்சனையா இருக்குது. இன்னைக்கு 4 பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள் நியமனத்துல சர்ச் கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த சர்ச்சுக்கு இந்த தமிழ்நாட்டுல எவ்வளவு டாக்டரேட்ஸ் இருக்காங்க, எவ்வளவு வைஸ் சான்சலர்ஸ், ஃபார்மர் வைஸ் சான்சலர்ஸ் இருக்காங்க, சர்ச் கமிட்டி போட்டிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியிலயும் உள்ள சர்ச் கமிட்டியில மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோடைய ஃபார்மர் வைஸ் சான்சலர் திருவாசகம் இருக்காரு. அண்ணாமலை யூனிவர்சிட்டியுடைய தேடுதல் கமிட்டிலையும் அதே திருவாசகம் இருக்காரு. நீங்க இன்னொரு படித்த வைஸ் சான்சலருக்கு நீங்க அதுல வாய்ப்பு கொடுத்திருந்திருக்க கூடாது? தமிழ்நாட்டுல அவ்வளவுதான் இருக்காங்களா? படிச்சு அறிஞ்சவங்க அவ்வளவு பேர் தான் இருக்காங்களா? அதே மாதிரி எம்கே யூனிவர்சிட்டியில எடுத்துக்கோங்க. எம்எஸ் யூனிவர்சிட்டியோட பிச்சுமணி வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இருக்காரு. அவரே வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியோட தேர்தல் குழுவிலையும் இருக்காரு. அதே மாதிரி அலாவுதீன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இருக்காரு. அவரே நீங்க வந்து எஜுகேஷன் யூனிவர்சிட்டியோடைய தேடுதல் குழுவுல இருக்கிறாரு. இப்படி ஒரே ஆள மல்டிபிள் பிளேசஸ்ல நீங்க போடுறதன் மூலமாக என்ன விதமான செய்தியை சொல்ல விரும்புறீங்க? நாங்க யார வேணா நியமிப்போம், நீங்க கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு நீங்க வந்து செய்தியை சொல்றீங்களா? இல்லைன்னா 4 யூனிவர்சிட்டிக்கு 4, 3, 12 பேர் தனித்தனி நபர்களாக போடக்கூடிய வல்லமை இல்லாத அளவிற்கு தமிழகத்துல கல்வி பின்னாடி போயிடுச்சா? யோசிச்சு பாருங்க, எத்தனை வைஸ் சான்சலர் இங்க இருந்திருக்கிறாங்க. இப்ப இங்க 20 யூனிவர்சிட்டி இருக்குங்க. 20 யூனிவர்சிட்டியில கடந்த 3 வைஸ் சான்சலர்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபார்மர்ஸ்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அப்ப 60 வைஸ் சான்சலர்ஸ். அந்த 60 வைஸ் சான்சலர்ஸ்ல உங்களால ஒரு 12 பேரை போட முடியாதா? அதே இது டிஎன்பிஎஸ்சி ஃபார்மர் மெம்பர்னு டிஎன்பிசில இருந்து 2 மெம்பரை எம்கேயுக்கு போட்டிருக்காங்க. அப்ப இதெல்லாம் நீங்க என்ன செய்தி சொல்ல வரீங்க? நாங்க நினைச்சதை செய்வோம். இந்த விஷயத்துக்காக தான் நான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன், இந்த துணைவேந்தரை நியமிக்கும் தேடுதல் குழுவில இருந்து எல்லாவற்றுக்கும் ஒரு அப்சர்வராக கவர்னர் சைட்ல இருந்து ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொன்னதோடைய விஷயம் அதுதான். அண்ட் யுஜிசியோடைய நாமினி இப்ப வரைக்கும் எனக்கு இதுல கன்ஃபார்மா தெரியல, யாரெல்லாம் யுஜிசியோட நாமினி அப்படிங்கறதே தெரியல. அண்ணா யூனிவர்சிட்டியில குருக்ஷேத்ரா யூனிவர்சிட்டியில இருந்து ஒருத்தரை போட்டிருக்காங்க. அவர் யுஜிசியோடைய நாமினியா அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே ஒரு டவுட்டா இருக்கு. இன்னொரு விஷயம், எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில போட்டிருக்காங்க ஃபார்மர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி இந்த யுஜிசியோடைய ப்ரொஃபசர் சுஷ்மா யாதவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேர் தான் இந்த 4 யூனிவர்சிட்டியில டவுட்ஃபுல்லா இருக்கு. ஆனால் அவர்கள் எந்த இடத்திலும் யுஜிசியோடைய நாமினி அப்படின்னு மென்ஷன் செய்யப்படல. அப்போ இது முழுக்க அரசியல்வாதிகளின் கையுக்குள்ளார இன்னைக்கு யூனிவர்சிட்டி போயிடுச்சு. தமிழ்நாட்டின் அத்தனை பல்கலைக்கழகங்களும், திரும்பவும் சொல்றேன், டெல்லி
ஜேஎன்யூ மாதிரி ஆறதுக்குரிய வாய்ப்புகள் அவ்வளவு அதிகமாக இருக்குது. ஒரு காலத்துல எங்க இருந்து அண்ணா போனார், இந்த பல்கலைக்கழகத்துல இருந்து இவர் படிச்சார், அப்துல் கலாம் படிச்சார் அப்படின்லாம் நீங்க சொல்லலாம். இனிமேல் நீங்க வந்து நல்லா சொல்லலாம், இந்த அரசியல்வாதி இருந்தார்ல, இவர் இந்த யூனிவர்சிட்டியில படிச்சவரு, இங்க தப்பு பண்ணி இவங்க வந்தாங்கல்ல, இவங்க இந்த யூனிவர்சிட்டியில படிச்சவங்க, இவர்கள் தான் இந்த போராட்டத்தை பண்ணவங்கன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழகம் 20 வருஷம் பின்னோக்கி போயிடுமோன்ற அச்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக ஜனாதிபதி அவர்களுடைய கேள்விக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் மூலமாக நல்ல பதில் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அந்த பதில் இந்த செய்தியை நிறுத்துவதற்காகவும் இதுல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் மிகப்பெரிய அளவுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறதும் நான் நம்புறேன். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க மேம். ஹோப் த கான்ஸ்டிடியூஷனல் கிரே அப்படின்றது கிளியர் ஆட்டோன்றது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். நீங்க சொல்லக்கூடிய கருத்துல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப நன்றி மேம். இத்தனை நேரம் ரொம்ப டீட்டெயில்டா ரொம்ப முக்கியமான கீ சப்ஜெக்ட் பத்தி கிளியரா பேசுறதுக்காக மிக நன்றி.